ஆரம்பத்திலிருந்து 2 வயசு 3 வயசுலேருந்தே சொன்னது என்னென்னா, வெறும் வயிற்றுல அதை சாப்பிடக்கூடாது. உனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா நீ என்ன கேட்டினாலும், என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இல்லை சாக்லேட் கேட்டாலோ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாக்லேட் ஏதாவது கேட்கும்போது பசியில் நீ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல என்றைக்குமே அதை பிரேக் பண்ணது கிடையாது. அப்படி நீங்கள் சில ரூலை வச்சுருந்தீங்கன்னா அந்த ரூலை எந்த காரணத்துக்காகவும் உடைச்சிடாதீங்க. அப்படி அடிக்கடி அப்பா அம்மாக்காகவோ அம்மா அப்பாக்காகவோ ஏதோ ஒரு நேரத்தில் பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. பாவண்டா பசிக்கும், சரி பாவம் டயர்டாக இருக்காங்க, சரி பாவம் வெளியில் இருக்கோம்ல, சரி வெளியில் கிளம்புறோம்ல, இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் போட்ட ரூலை நீங்களே பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தை அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறையா நேரத்தில் பெரியவங்க நம்ம மறந்துடுவோம். நமக்கு நிறையா விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். நிறையா விஷயம் இல்லாமல் ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணால் கூட அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஃபோக்கஸும் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரெயினோட அதனோட புரிதல் தன்மையும் நம்மெல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்போது அந்த வார்த்தையை கரெக்டாக கேட்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல அதை செய்யலை, நீங்கள் சொன்னீங்கல்ல அதை செஞ்சு கொடுங்க. அதனால் ரொம்ப கவனமாக பேசுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள்.